வணக்கம். இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான நிறுவனங்களை பத்தி பார்க்க போறோம். ஒன்னு பவர் மெக் ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட், இன்னொன்னு டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் லிமிடெட். ஆமாங்க, இந்த ரெண்டு கம்பெனியோட FY26ல இருந்து FY28 வரையிலான கணிப்புகள், அதாவது ப்ரொஜெக்ஷன்ஸ், அப்புறம் வேல்யூவேஷன்ஸ், இதுல என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, எங்களை உற்சாகப்படுத்தும். முதல்ல பவர் மெக். இது ஒரு இன்டிகிரேட்டட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ் கம்பெனி. இவங்க எரெக்ஷன், அப்புறம் ONM, அதாவது ஆபரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், சிவில் ஒர்க்ஸ், மைனிங், ரயில்வே, T&D, டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இப்படி பல ஃபீல்ட்ல இருக்காங்க. சரி, இவங்களோட பெரிய உள்நாட்டு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா அதானி, BHEL, L&T, NTPC மாதிரி பெரிய ஆளுங்க. வெளிநாட்டுல சீமென்ஸ், மிட்சுபிஷி இருக்காங்க. ஆனா FY25 நிலவரப்படி அவங்க வருமானத்துல 95% இந்தியாக்குள்ளேருந்து தான் வருது. எக்ஸ்போர்ட் பங்கு ரொம்ப கம்மி, ஒரு 5% தான். அவங்களோட ஆர்டர் புக் சைஸ் ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கே. FY25ல 53,994 கோடி, இது FY23ல 23,027 கோடியா இருந்துருச்சு. பெரிய ஜம்ப் இல்லையா? ஆமா, அது பெரிய வளர்ச்சி தான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த பெரிய ஆர்டர் புக்ல 73% மைனிங் செக்டார்ல இருந்து வருது. ஓ, அப்படியா? ஆமா, சிவில் 16%, ONM 5%, எரெக்ஷன் 4%ன்னு இருக்கு. FY25ல இவங்க ரெவென்யூ சுமார் 5,520 கோடி, PAT அதாவது நிகர லாபம் 366 கோடி. சரி, எதிர்கால பிளான்ஸ் என்ன? FY26ல ஒரு 500 கோடி கேபெக்ஸ், அதாவது மூலதன செலவு செய்ய பிளான் பண்றாங்க. எதுக்கு முக்கியமா ஒரு நிலக்கரி வாஷரி ப்ராஜெக்ட்காக. இதுல ரிஸ்க் என்ன மாதிரி இருக்கு? முக்கியமான ரிஸ்க் என்னன்னா, இந்த மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸிகியூஷன்ல தாமதமாகலாம், பணம் வசூலிக்கிறதுலயும் கொஞ்சம் சிக்கல் வரலாம். இதுக்கு நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். அது போக FY25ல புதுசா வந்த ஆர்டர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓஹோ. ஆமா, 6,437 கோடி தான் வந்திருக்கு. ஆனா FY24ல 39,197 கோடி வந்துச்சு. இதையும் பார்க்கணும். FY26க்கு அவங்க டார்கெட் 10,000 கோடி புது ஆர்டர், 6,500 கோடி ரெவென்யூ. சரி, அப்போ அவங்களோட வேல்யூவேஷன் படி FY28ல PAT 661 கோடி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு இருக்கு. இப்போதைய மார்க்கெட் கேப் 7,892 கோடி. இதுல இருந்து ஒரு 109% அப்சைட், அதாவது மதிப்பு உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, கணிப்புகள் அப்படிதான் சொல்லுது. ஓகே. அடுத்து டிரான்ஸ்ரெயில் லைட்டிங். இவங்க பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீல்ட்ல ஒரு முக்கியமான EPC பிளேயர். EPCனா என்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் தானே? ஆமா, கரெக்ட். ஒரு ப்ராஜெக்ட A to Z அவங்களே பண்றது. T&D, சப்ஸ்டேஷன்ஸ், சிவில், ரயில்வேஸ், போல்ஸ் அண்ட் லைட்டிங்னு பல பிரிவுகள்ல இருக்காங்க. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு சொந்தமா மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. அப்படியா? ஆமா, லேட்டிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், கண்டக்டர்ஸ், மோனோபோல்ஸ் எல்லாம் அவங்களே பண்றாங்க. இவங்க வருமானத்துல 59% எக்ஸ்போர்ட்ல இருந்து வருது. 59%? ஆமா, 41% தான் உள்நாட்டுல இருந்து. அதுலயும் 83% அரசாங்க கஸ்டமர்ஸ். கிட்டத்தட்ட 58 நாடுகள்ல பிசினஸ் பண்றாங்க. இவங்களோட ஆர்டர் புக் FY24 படி 10,100 கோடி. இதுல வெளிநாட்டு ஆர்டர்ஸ் மட்டும் 6,190 கோடி. ஆனா இதுல 66% பங்களாதேஷ்ல இருந்து மட்டும் வருதுன்னு சொன்னீங்க. அது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்ல? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். FY25ல ரெவென்யூ சுமார் 6,502 கோடி, PAT 381 கோடி. இவங்க வருமானத்துல 95% இந்த EPC கான்ட்ராக்ட்ஸ் மூலமா தான் வருது. அப்போ இவங்களுக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் நீங்க சொன்ன மாதிரி பங்களாதேஷ் ப்ராஜெக்ட்ஸை ரொம்ப நம்பி இருக்கிறது தான். அங்க ஏதாவது அரசியல் மாற்றம் இல்ல பேமெண்ட் டிலே ஆனா பாதிப்பு வரும். கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, கமாடிட்டி விலை ஏறினாலும் லாஜிஸ்டிக் செலவு கூடினாலும் அவங்க லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு. புரியுது. இவங்களோட அடிப்படை மதிப்பீடு படி FY28ல PAT 574 கோடி இருக்கலாம்னு ஒரு கணிப்பு. இப்போதைய மார்க்கெட் கேப் 9,800 கோடி. இதுல ஒரு 46% அப்சைடு இருக்கலாம்னு கணிப்பு. ஆமா. சரி, இப்ப ரெண்டு கம்பெனியும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பவர் மேக் கிட்ட ஆர்டர் புக் ரொம்ப பெருசா இருக்கு, 54,000 கோடி கிட்ட. ஆனா டிரான்ஸ்ரெயிலோட எக்ஸ்போர்ட் பங்கு பயங்கரமா இருக்கு, 59%. பவர் மேக் வெறும் 5% தான். கரெக்ட். அதே சமயம் பவர் மேக் பல துறைகள்ல மைனிங், ரயில்வே, T&D, வாஷரின்னு கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்காங்க. டிரான்ஸ்ரெயில் மைனா T&Dல தான் இருக்காங்க. ஆனா சொந்த உற்பத்தி வசதி அவங்களுக்கு ஒரு பலம். கணிப்பு படி பவர் மேக்கு அப்சைட் +109% ரொம்ப அதிகமா தெரியுது. டிரான்ஸ்ரெயிலுக்கு +46%, அதோட கம்மியா இருக்கு. ஆமா. அப்போ இந்த 109% அப்சைட் பார்க்க நல்லா இருந்தாலும் அது அந்த பெரிய மைனிங் ஆர்டர்ஸை சரியா முடிக்கிறத பொறுத்து இருக்கு இல்லையா? ஒரே செக்டாரை இவ்வளவு நம்பி இருக்கிறது ஒரு ரிஸ்க் மாதிரி தெரியுதே. நிச்சயமா. அதுதான் எங்க $1 மில்லியன் கேள்வி. பவர் மேக்கு வளர்ச்சி வாய்ப்பு பிரமாதமா தெரியுது. ஆனா அதை செயல்படுத்துறதுலயும் பணத்தை கரெக்டா கலெக்ட் பண்றதுலயும் பெரிய சவால் இருக்கு. டிரான்ஸ்ரெயில் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான EPC கம்பெனி மாதிரி தெரியுது. அவங்களோட எக்ஸ்போர்ட் நல்ல விஷயம். ஆனா பங்களாதேஷ் மேல இருக்கிற அதிகப்படியான சார்பு நிலை ஒரு ரிஸ்க். அவங்க மத்த நாடுகளுக்கும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா அந்த ரிஸ்க் குறையலாம்.
நீங்க முதலீடு செய்யும்போது இந்த growth பொட்டன்ஷியலையும் கூடவே வர ரிஸ்கையும் சரியா எடை போடணும். ரொம்ப நன்றி இந்த விவரமான அலசலுக்கு. இந்த நிறுவனங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கடைசியா ஒண்ணு. இந்த டிஸ்கஷன் முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க ஃபைனான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்றது ரொம்ப முக்கியம். நன்றி.